என்ன இந்த கவிதா இவ்வளோ மோசமாக இருக்கா? நாங்கள் உட்காந்தாதான் என்ன ஆச்சு? சித்தி தான் அப்படி பண்ணுறாங்கன்னா இவன் அதுக்கு மேலே இருக்கா. சித்தியை பார்த்து பார்த்து தான் இந்த கவிதாவும் இப்படி கெட்டு போகிறா. அது சரி, நான் எதுக்கு அங்கே உட்காரணும்? நான் ஒன்றும் அவங்க பொண்ணு இல்லை. எனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லை. லாஸ்ட் டைமே ஒரு முறை நான் டைனிங் டேபிளில் உட்காந்ததுக்கு சித்தி என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ கூட எனக்கு பயமாக இருக்குது. எங்கே நான் அங்கே உட்காந்ததை அவள் சொல்லிடுவாளோ என்னவோ தெரியல. என்னங்க, இன்னும் 2 தோசை வைக்கிட்டா? இல்லை வேண்டா ஜோதி, இதுவே போதும் எனக்கு. ஐஷுக்கு எதனா வேணுமான்னு கேட்டு வை. அவ என்ன வெறும் பச்சை காய்கறிங்களை சாப்பிட்டுன்னுக்கிறா? என்னம்மா ஐஷு, இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அப்பா, நான் டயட்ல இருக்கேன்ப்பா, எனக்கு இதுவே போதும். என்னம்மா டயட்டு? நீயே குச்சி மாதிரி இருக்க, நீ எதுக்கு டயட் எல்லாம் ஃபாலோ பண்ற? இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு தான்ப்பா. ஐஷுமா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. அம்மா உனக்கு தோசை சுட்டுன்னு வரட்டா? இல்லை சித்தி, வேண்டா. ஏண்டா ஐஷு, இந்த அம்மாவை சித்தின்னு கூப்பிடுற? ஏன் என்னை அம்மான்னு கூப்பிட உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இனிமே அம்மானே கூப்பிடுறேன். ஐஷுமா, அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவா, நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, சரியா? சின்னதுலேருந்தே இந்த ஐஷுக்கு என்னை பார்த்தாலே பயங்க. ஜோதி, அவ ரொம்ப சென்சிட்டிவ், அவகிட்ட கத்தி கூட பேசிடாத, சரியா? சரிங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? எனக்கு தெரியும். சரி, அப்ப நான் கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. கவிதாமா, கவி வா, நாஷ்டா பண்ணிக்கோ. தோம்மா வரேன். என்னடி, என்னாச்சு? ஏன் முகத்தை இப்படி வச்சுன்னு இருக்க? உனக்கு எத்தனை முறை சொல்கிறது இவ இருக்கும்போது என்னை கூப்பிடாதன்னு? எனக்கு சரி சமமாக உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுன்னு இருக்க, நீயும் ஈன்னு எழுச்சின்னு பார்த்துன்னு இருக்க. எரிச்சலாக்குது. இருடி, இந்த அம்மா பற்றி நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? உங்கள் அப்பா இன்னும் வீட்டை விட்டு வெளியே போல, வாயை மூடி நிறு. பாரு, இப்போ தான் வண்டி போகிற சவுண்ட் கேட்குது. ஏ ஐஷு, உனக்கு எத்தனை முறை சொல்கிறது உங்கள் அப்பா கூட வந்து உட்காந்து சாப்பிடாதன்னு? சொல்கிற வச்சு கேட்க மாட்டியா நீ? சித்தி அது அப்பா தான் கூட உட்காந்து சாப்பிட சொன்னார். அந்த மனுஷனுக்கு தான் விவஸ்தை இல்லை, உனக்கு கூடவா புத்தி இல்லை? கூப்பிட்டா அப்படியே வந்து உட்காந்துருவியா? இனிமே வருவியா? டைனிங் டேபிள் பக்கம் வருவியா? ஐயோ சித்தி, வேணாம் சித்தி, வலிக்கிட விட்டுருங்க சித்தி. ஒரு முறை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், இந்த வீட்லேயே இருக்க விட மாட்டேன் உன்னை. சித்தி வேணாம் சித்தி, ரொம்ப வலிக்குது, இன்னொரு முறை இந்த பக்கமே வரமாட்டேன் சித்தி, என்னை விட்டுருங்க சித்தி. எங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சித்தி, என்னை விட்டுருங்க சித்தி. ஏன் பசங்க உட்கார்ற இடத்துல நீயா? இந்த வீட்டில் எல்லா உரிமையும் ஏன் பசங்களுக்கு தான். உனக்கு என்ன இருக்கு? இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு எந்த சாப்பாடும் கிடைக்காது, வெறும் கஞ்சியை தான் குடிச்சுன்னு கிடக்கும். நான் ஏஞ்சி போயிங்கன்னு. இங்கே பாருமா லக்ஷ்மி, எடுத்தோம் கவுத்தோம் நல்லா முடிவு பண்ணாத. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, நிதானமாக முடிவெடு. என்ன அத்தை, நீங்கள் யாரோ ஒரு பொண்ணு ஏதோ சொல்லிட்டு போனான்றதுக்காக அவங்க மேலே சந்தேகப்படுறதுக்காகதா? அம்மா, என்ன நீயே முகத்தை எப்படி வச்சுன்னு இருக்க? அம்மா, எனக்கு அந்த பொண்ணு வந்துட்டு போனதுலேருந்து மனசே சரியில்லைம்மா. இங்கே பாராதி, இந்த அம்மா எது பண்ணுறதா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்குன்னு நீ நினைக்கிற தானே? ஆமாம்மா. அப்போ நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, நீ நார்மலாக இரு. என்ன ஏதுன்றதை நான் கேட்டு விசாரிக்கிறேன். நம்மளுக்குள்ளேயே ஏன் நம்ம பேசிக்கணும்? இது என்ன ஏதுன்றதை அந்த பானுமதி அம்மாக்கிட்டே கேட்டுடலாம். எதுவாக இருந்தாலும் அவங்க விளக்கத்தை கொடுக்கட்டும். இப்போ சொன்னியே, இது சரியான விஷயம். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லை நேர்லேயே போய் என்ன ஏதுன்றதை விசாரிச்சுக்கோ. அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு சமாதானம் இருக்கும். சரிங்க அத்தை, ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்க்குறேன். லக்ஷ்மி, அடுத்தது யாருன்னு தெரியலையே. என்ன லக்ஷ்மி, கூப்பிட்டுனே இருக்கேன், யாரும் பதில் கொடுக்கல. அக்கா வாங்க, அக்கா வாங்க வந்து உட்காருங்க வாங்க. இருக்கட்டும். என்ன கல்யாண வேலையில் பயங்கர பிஸின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னும் எதுவும் இல்லைக்கா, உங்ககிட்ட சொல்லாமலா? ஆதியே பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, நம்மளுக்கு தெரிஞ்ச இடம்தான். பையன் வீட்டு சைடு பயங்கர பணக்காரோ? ஆமாக்கா. ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எந்த தைரியத்தில் நீ பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய போய் சம்மந்தம் பிடிச்சிருக்க?
ஐயோ அக்கா, இது நானும் தேடி போனதில்ல. அவங்களே வந்து நம்ம ஆதியை கேட்டாங்க. அவங்களே வந்து கேட்டாங்க தானே. எவ்வளோ பணம் வச்சுன்னு இருக்க கல்யாணம் பண்ணுறதுக்கு? அக்கா, அது வந்து இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 2 லட்சம் தான்க்கா இருக்கு. என்னது, 2 லட்சம் தான் இருக்கா? 2 லட்சத்தை வச்சுக்கின்னு என்ன பண்ணலான்னு ஐடியா? இங்கே பாரு கீதா, இப்போ எதுக்கு நீ வீடு தேடி வந்து சண்டை போட்டுன்னு இருக்கிற? அத்தை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. உங்ககிட்ட எனக்கு பேச்சில்லை. மாமியாரும் மருமகளும் சேர்ந்துக்கின்னு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சொத்தை ஆட்டையை போடலான்னு பார்க்குறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். பெரியம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பெரியம்மா? சி, வாயை மூடுடி. ஓஹோ, இந்த காசுக்காகத்தான் எங்ககிட்ட நல்லவ மாதிரி வேஷம் போட்டியா? அக்கா, இதோட நிறுத்திக்கங்க. என்னை விட நீங்கள் பெரியவங்கன்றதால நான் சைலண்ட்டாக இருக்கிறேன். ஏன் பொண்ணை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறீங்க? இன்னைக்கு மாமா உயிரோட இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ஏன் பொண்ணு தான். தோளுக்கு மேலே வளர்ந்த 2 பசங்களை வச்சுக்கின்னு என்ன பிரயோஜனம்? இல்லை காசு தான் அவ்வளோ வச்சுன்னு இருக்கீங்களே, என்ன பிரயோஜனம்? அந்த காசை வந்து காப்பாத்துச்சு உங்களை. போதும் போதும், இந்த மாதிரி எல்லாம் டயலாக் அடிச்சாக்கா நான் மனசு மாறிடுவேன் நினச்சிங்களா? எங்ககிட்ட இந்த ஒத்த பைசா எதிர்பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்புறமா என் வீட்டுக்காருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறதை நிறுத்துங்க. என்ன நினச்சின்னு இருக்கீங்க? நாங்கள் என்ன உங்களுக்கு ஏடிஎம்மா? எதுக்கு நீ எப்போ பாரு என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுற? உனக்கு வேறு வேலை இல்லை? அக்கா, போதும், இதோட நிறுத்திக்கங்க. கீதா, கொஞ்சம் நாகரிகமாக பேசு, வாயை அடக்கு. நான் இப்படி தான் பேசுவேன். இனி என் வீட்டுக்காருக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. இவ்வளோ பார்த்து கூட உங்களுக்கு நன்றி கடன் இல்லை, காசு தான் பெருசாக போச்சு. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டப்புறம் நாங்கள் எதுக்கு அங்கே வர போகிறோம்? நீங்களும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு எதனா ஆச்சுன்னா ஏன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. அம்மா சும்மா இருமா. ஏன் நீ சும்மா இரு ஆதி. இவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்தப்புறம் நம்ம ஏன் சைலண்ட்டாக இருக்கணும்? நம்மளுக்கும் ரோஷம், மானம், மரியாதை எல்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம், எல்லாம் இருக்குது. அதை காப்பாற்றிக்கங்க. ரோஷத்தை விட்டு மான மரியாதை விட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிற்காதீங்க காசுக்காக. லக்ஷ்மி, என்னாச்சுமா? எவ்வளோன்னு தான் அத்தை நானும் தாங்கி போகிறது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு தான் நான் போராடின்னு இருக்கேன். ஆனால் எத்தனை குழப்பம், எத்தனை தடை, எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. நம்ம நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலை. அப்படி என்ன தான் பாவம் செஞ்சோம் நம்ம? யார் வம்புக்கும் நம்ம போகாமல் இருக்கிறோம். என்ன லக்ஷ்மி, நீயே இப்படி சோர்ந்துட்டியானா? ஆதிரா என்ன பண்ணுவா? அதெல்லாம் சரியாயிடும், விடுமா. அக்ஷயான்ற ஒரு பொண்ணு வந்து அப்படி பேசிட்டு போகுது. இங்கே பார்த்தாக்கா அக்கா இவ்வளோ மோசமாக பேசிட்டு போகிறாங்க. இவங்க மத்தியில் நம்ம என்ன தான் செய்யறது? ஏழைங்களாக இருக்கிறது நம்ம தப்பா? பணம் இல்லாமல் இருக்கிறது நம்மளோட தப்பா? வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். அந்த கடவுளுக்கு உன்னோட கண்ணீர் தெரியுமா? நீ கவலைப்படாத. ஆதி, நீ எதை நினச்சும் கவலைப்படாத. அம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். அம்மா, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா இதை நிறுத்திடலாமா? அப்போ நீயும் அவங்கள மாதிரி தான் பேசுறியா? அம்மா அவமானப்பட்டு போகணுன்னு நினைக்கிறியா? அம்மா, என்னம்மா பேசுகிறீங்க? சரி, எல்லாமே உங்கள் இஷ்டம், இதுவும் உங்கள் இஷ்டம்தான். ஆண்டி, இங்க பாருடா, யார் வந்திருக்காங்கன்னு. ஆமா, இப்ப நீ ரகுவா இருக்கியா இல்ல சுரேஷா இருக்கியா? சொல்லிடுறா முதல்ல. டேய், கலாய்க்காதீங்கடா. உங்க கூட இருக்கும்போது ரகு, அந்த சௌமியா கூட இருக்கும்போது சுரேஷ். அப்போ ஐஷு கூட இருக்கும்போது அடி வாங்க போற. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ பெருமையா பேசி காசு கேட்டிருந்தியே, என்ன ஆச்சு? கிடைச்சிதா? இன்னும் இல்லை மச்சி, ஒரு 1/2 hourல கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா. ஆமா, என் மச்சான், என் டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுடா. என்னடா டவுட்டு? அவ எப்படிடா உன்னை லவ் பண்ணா? ஏண்டா, நான் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கேன்? சேச்சா, அதுக்கு இல்லடா மச்சான். அவ வெறும் ஹை லெவல் பசங்க கூட தான் சுத்துவா இல்லையா? அதனால தான் அவன் கேட்டான். ஆமாடா, நானும் பெரிய பணக்காரன், கோடியில் சொத்து இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால தான் அவ ஏன் பின்னாடி சுத்தின்னு இருக்கா.
ஓஹோ, இப்படியா கதை? சரி, உண்மை தெரிஞ்சா டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். பாத்துடா, உன்னை விட பெரிய பணக்கார கிடைச்சவன உனக்கு டாட்டா பை பை சொல்லிட போற. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடா. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி விடுறா, அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவன் ஏதோ காமெடிக்கு சொன்னான், இதுதான் ஆக்டிங்கன்ற. சரி, அந்த ஐஸ்வர்யா அதுவும் ஆக்டிங்கடா. அவ்வளோதானடா நீங்க என்ன புரிஞ்சுக்கிந்து. அந்த ஐஸ்வர்யாவை நான் உண்மையாக விரும்புகிறேன்டா. சரி இருடா ஒரு நிமிஷம், சௌமியாவுக்கு ஃபோன் பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாளான்னு கேட்குறேன். ஹலோ சௌமியா, என்னப்பா திருப்பியும் காலே பண்ணல? சுரேஷ், எங்க மம்மி வெளியே போயிருக்காங்க சுரேஷ். நானும் எங்க மம்மிக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். வந்த உடனே கேட்டுட்டு உனக்கு கால் பண்றேன். வேற இடத்துல விசாரிச்சியாப்பா? உனக்கு அங்க எங்கேயும் கிடைக்கலையா? நான் தான் அப்படி யாரும் எனக்கு இல்லைன்னு சொன்னல சௌமியா. சரி விடு சௌமியா, உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை கம்பல் பண்ணல. உன்கிட்ட கேட்டது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுப்பா. ஏதோ என்னை லவ் பண்ணுற பொண்ணுன்ற உரிமையில கேட்டேன். அப்படி நான் நினச்சது தப்பு தான். அச்சோ சுரேஷ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தப்பா நினைக்கல சுரேஷ். நீ வருத்தப்படாதப்பா. எங்க மம்மி வந்த உடனே நான் எப்படியாவது வாங்கி கொடுக்குறேன். இல்லை வேண்டாம், விடு சௌமியா. இல்லை இல்லை சுரேஷ், நான் கண்டிப்பாக எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு தரேன். நான் நிஜமாவே எங்கள் மம்மி வெளியே தான் போயிருக்காங்க சுரேஷ், என்னை நம்பு. வந்த உடனே நான் கண்டிப்பாக உனக்கு வாங்கி தரேன். சரி சௌமியா. டேய், என்னென்ன வேலைடா பார்க்குற நீ? நான் ட்ரை பண்ணுறேன், நான் பொண்ணுக்கிட்ட போய் கண்டிப்பாக நான் காசு அரேஞ்ச் பண்ணுறேன்ற லெவலுக்கு பேசிட்டியடா. அதுதான் மச்சான் என்னோட டேலண்ட்டு. சரி சரி, எப்படியும் ஒரு 1/2 hourல எனக்கு காசு வந்துடும். வாங்கடா, இங்கே உள்ளே போய் எதனா சாப்பிடலாம்.